ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு செடியில் தக்காளி பூத்துருக்குங்க. தெரியுதுங்களா? அப்படியே வாங்க. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் உங்களுக்கு தெரியுதுங்களா? இருங்க காமிக்கிறேன். இங்கே இருக்கு பார்த்தீங்களா வெண்டைக்காய்? பாருங்கள், இங்கே இருக்குங்களா வெண்டைக்காய்? இது இங்கே இருக்கா வெண்டைக்காய்? இங்கே பாருங்கள் கொத்தவரங்காய். இல்லை உள்ளே போய் பூத்துக்குதுங்க. பாருங்கள் கொத்தவரங்காய் தெரியுதுங்களா? நிறையா கொத்தவரங்காய் விட்டுருக்குங்க உள்ளதா. பாருங்கள், நிறையா கொத்தவரங்காய் இருக்குது. பாருங்கள், இன்னும் ஒரு வாரம் போனால் இங்கே பாருங்கள் கொத்தாக பூத்துருக்கு கொத்தவரங்காய். தெரியுதுங்களா? கொத்தாக இருக்குது. அந்த பக்கம் பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 2 காய் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் வாங்க. பொறிக்கலாங்களா? அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள் பொறிக்கிறேன். கொத்தவரங்காய் பொறிச்சாச்சு. இன்னொரு கொத்தவரங்காய் என்ன இருக்குது ஆயிடுச்சுங்க. எல்லாம் ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் கொத்தவரங்காய். எங்கள் வீட்டு செடியில் வந்த கொத்தவரங்காய் இன்னும் 4-5 நாள் போனால் ஒரு 150 கிராம் வந்துடுங்க காய். பொறிச்சு பொரியல் பண்ணலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காய் எங்கள் செடியில் பூத்துருந்த காய் உங்களுக்கு காமிக்கிறேன். இதாங்க எங்கள் வீட்டு தோட்டத்து கொத்தவரங்காய். இங்கே தக்காளி இருக்குது பாருங்கள். பூத்துருக்கா? தக்காளி விட்டுருக்குமே எங்கேயுமே. நேற்று பார்த்தேன். உள்ளே இருக்கு மாட்டிருக்கு. உள்ளே இருக்குங்க. அது வாழை பாருங்கள், வாழை வந்து விட்டது. கீரை செடி பாருங்கள், பூராமே கீரை செடி தாங்க. கீரை எல்லாமே வாரத்துக்கு 2 நாள் பொறிச்சு பொரியல் பண்ணலாம், கடையலாம். எங்கள் ஃபேவரைட் குண்டு மல்லி தெரியுதுங்களா? பச்சை மிளகா பாருங்கள் கொத்தாக காய்ச்சிருக்கு. பச்சை மிளகா அது காரம் இல்லை. எங்கள் தோட்டத்து பச்சை மிளகா காரமே இல்லைங்க. 2 காய் 3 காய் போட்டு சட்னி ஆட்டினாலுமே காரமே இல்லை. கரெக்டான காரம். கடையில் வாங்கிட்டு வந்தால் 1 காய் போட்டாவே அவ்வளோ காரம் ஏறுதுங்க. 2-3 காய் நேற்று போட்டு சட்னி ஆட்டினேன். லிமிட்டான காரம் தாங்க. ஏன்னா நாங்கள் எந்த மருந்தும் போடாமல் வருதில்ல, அதுக்கு தான் அப்படி வருதாட்டுருக்கு. காரமே இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு. கடலை சட்னிக்கு போட்டேன், நல்லா இருந்துச்சுங்க. பாவக்காய் செடி பாருங்கள், பந்தல் போட்டு அந்த பந்தல்லேருந்து வெயிட்டு தாங்க கீழே விழுந்துருச்சு. காயெல்லாம் பொறிச்சிட்டேன். இதை ரிமூவ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா புதராட்டம் வந்துருச்சுங்க. ஏதோ ஒன்று பூச்சி பூந்தால் கூட தெரியாது. சரி எடுத்துடலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேண்டாம், இன்னும் 2 நாள் போட்டு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து பிடிங்கி எடுத்துடலாம். புதராட்டம் எந்த செடி வரவே விடக்கூடாதுங்க. அதை ரிமூவ் பண்ணிடணும். நிறையா பூத்துருந்தால் பரவாயில்ல, புதராட்டம் ஆகக்கூடாது. அப்புறம் நாங்கள் செடிக்குள்ளே போய் வரணுமே, அதுதான் நான் சரி ரிமூவ் பண்ணலாம். நேற்று யோசனை பண்ண இன்றைக்கி வெள்ளிக்கிழமையே போச்சா, சரி நான் 2 நாள் இருக்கலாம், அப்போ பார்த்து ரிமூவ் பண்ணிடலான்ட்டு இருக்கேங்க. இனிய காலை வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனிய காலை வணக்கங்க. இது உங்கள் GTP யூடியூப் சேனல். பாய்.